Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wassalatu wassalam ala rasulillahi amma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் கபோத சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் தரம் 10 மற்றும் தரம் 11 மாணவர்களுக்கு இணைந்து நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பில் இன்றைய வகுப்பானது 49வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, இரண்டாம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை நீங்கள் மீட்டி கொண்டிருக்கிறீங்க. சில நேரம் இரண்டாம் தவணை பரீட்சைக்காக நீங்கள் தயாராகி பரீட்சைகளை எழுதி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அரபு மொழி பாடம் நடந்தோ தெரியாது. கொஞ்சம் சொல்லலுமா இன்ஷா அல்லாஹ்? உங்களுக்கு அரபு நடந்திக்குதா இல்லையான்றத? சார் நாளைக்கு அரபிக் லிட்ரேச்சர் பாடம் சார். அரபிக் லிட்ரேச்சர்னா ஓகே. அரபிக் லாங்குவேஜ் பாடம் நடந்தா? ஓகே, இல்ல சார். அரபிக் லாங்குவேஜ் இல்ல. மத்தாக்கள் நடந்தா உள்ளால் அரபிக் லாங்குவேஜ் பாடம்? உங்களுக்கு எப்ப நடந்த? மகள் எப்ப நடந்த? ஓகே ரைட். அப்ப ஒரு 3 டேஸ்க்கு முந்தி 3 டேஸ் முந்தி நடந்த. ரைட், ஓகே சரி. அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு மார்க்ஸ் கிடைச்சிக்காதாக்கு முன்னா இன்னும் இல்ல, நாளைக்கு தான் டிஸ்கஸ் பண்ணணும் சார். பேப்பர்ட மார்க்ஸ் நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறேன்னு ஒன்றும் தெரியாவா? இல்ல, தெரியும் இன்னும் செல்ல. ஓகே. மத்தாக்களோட செய்திகள் என்ன? ஷைமா ஹானி, ஷைமா சாரா, ரீம், ஃபாத்திமா, அபுபக்கர் இவங்களோட செய்திகள் எப்படி? எக்ஸாம் நடந்தாப்புல? ஓகே. அரபிக் லிட் மார்க்னா 85. மாஷா அல்லா, ஹைர். ஓகே ரைட். அப்போ நாங்கள் இன்ஷால்லா இன்றைக்கு அரபு இலக்கிய நயமல் இல்லையா, அரபு மொழி பாடம் தெரிஞ்சிக்கும். ரைட். அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து பாடத்தை பார்ப்போம் என்ன? ரைட். இன்ஷால்லா இப்போ நீங்கள் படிச்சிருக்கிற பாடப்பகுதி கிட்டத்தட்ட இந்த அல் அரபியத்துல் இன்னாஷின் புத்தகத்தில் 273 பக்கங்கள் காணப்படுகின்றன. அதில் நீங்கள் கிட்டத்தட்ட 135 பக்கங்கள் படிச்சுட்டீங்க. சரியா? 135 அல்லது 124. நீங்கள் பக்கம் என்ன பார்த்தா கொஞ்சம் மாறி இருக்கலாம். ரைட். அதாவது புத்தகத்தில் கிட்டத்தட்ட அரைவாசி நெருங்கிட்டோம். எனவே நாங்கள் உங்களோட எக்ஸாம் என்று வரக்குள்ளையும் அல் அரபியத்துல் நாசியின் முழு புத்தகம், அதாவது பார்ட் 1 பார்ட் 2 இவற்றில் இருந்து தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரும். இப்போ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை படிக்கிறத்தினூடாக உங்களோட தவணை பரீட்சைகளையும் சிறப்பான முறையில் முகம் கொடுக்கலாம். அதே நேரம் எங்களுக்கு பிரதான டார்கெட் என்ன? ஓலவல் எக்ஸாமில் நல்ல முறையில் மார்க்ஸ் இருக்கிறது தான் டார்கெட். ரைட், ஓகே. நாங்கள் அப்போ கடைசியாக இந்த இடத்துல நிப்பாட்டினோம். ஏன்னா அல் உத்துலா, சரியா? அல் உத்துலா என்ற இந்த பாடத்தோடு நாங்கள் நிப்பாட்டினோம். இதை படிக்கல. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த பாடத்தை படிப்போம். சரியா? ஓகே. இந்த பாடம் நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலில் அல்லது மதரசாக்கள்ல படிச்சுக்கிறீங்களா? படிச்சுக்கிறா பிள்ளைகள்? இல்ல இல்லை. ஓகே, இல்லை. ரைட்.
அப்போ நாங்கள் பார்ப்போம். சரி, அப்போ நாங்கள் படிச்சுக்கிறேன்டா நீங்கள் கதைக்கலாம். ரைட், ஓகே. படித்தவங்களுக்கு ஒரு மீட்டலாக செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்று சொல்லி காட்டலாம். அப்படி இல்லை நான் தான் சொல்லணும்னு சொன்னால் நானே சொல்லிட்டு போகிறேன். ஓகே, ரைட். மதரசால படிச்சுக்கிறேன்னா ஹைர். ஓகே, ரைட். அப்போ பாருங்க, அல் உத்துலாண்ட கருத்து என்ன கருத்து? அல் உத்துலாண்டா விடுமுறை, வெளிக்கு. விடுமுறையா? அல் உத்துலாண்ட கருத்து என்ன? விடுமுறை. ரைட். அப்போ வெக்கேஷன் என்று சொல்ற, வெக்கேஷன் அல்லது லீவ் என்று சொல்ற, வெக்கேஷன் தானே. அல் உத்துலாண்ட கருத்து விடுமுறை. அப்போ முஸ்தபா மன்சூர் ஆகியோருக்கு இடையிலான ஒரு ஹிவார். ரைட். ஒரு ஹிவாரண்டா ஒரு கலந்துரையாடல், உரையாடல். ரைட். அதில் பாருங்க, முஸ்தபா மதா தஸ்தைகிலு யௌமல் ஜும்அத்தி யா மன்சூர். கருத்து சொல்லுங்க பார்க்க. மதா தஸ்தைகிலு யௌமல் ஜும்அத்தி யா மன்சூர். மன்சூரே, வெள்ளிக்கிழமை நாளிலே நீ எப்பொழுது விழிப்பாய்? மன்சூரே, வெள்ளிக்கிழமை நாள்ல நீ எப்போது விழிப்பாய் அல்லது விழித்தெழுகிறாய். விளங்கினா? மத்தாண்டா எப்போது, தஸ்தைகிலு அண்டா நீ விழித்தெழுகிறாய் என்ற கருத்துல வரும். இப்ப இஸ்தைகல என்ற கருத்து என்ன? விழித்தெழுந்தான். சரியா? இஸ்தைகல என்ற கருத்து விழித்தெழுந்தான். ஓகே. அட முலாரி, அட நிகழ்கால வினை சொல்தான் எஸ்தைகிலு, விழித்தெழுகிறான். அப்ப தஸ்தைகிலு என்ற கருத்து நீ விழித்தெழுகிறாய். மதா தஸ்தைகிலு, நீ எப்போது விழித்தெழுகிறாய்? யௌமல் ஜும்ஆ, ஜும்மா தினத்தில். யா மன்சூரே. ரைட். யா மன்சூரே. ரைட். அப்போ யோமல் ஜும்ஆண்டா வெள்ளிக்கிழமை. சரி, ஜும்மா தினத்தில் நான் மொழிபெயர்த்தேன், வெள்ளிக்கிழமையை தான் குறிக்கும். உங்களுக்கு கிழமை நாட்கள் எல்லாம் தெரியும் தானே? யோமுல் அஹத், யோமுல் இஸ்னைன் தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே. யோமுல் அஹத், யோமுல் இஸ்னைன், யோமுல் சுலாசா, யோமுல் அர்பிஆ, யோமுல் ஹமீஸ், யோமுல் ஜும்ஆ, யோமுல் சபத். சரியா? யோமு சபத். ஓகே. அப்போ இங்கே யோம அண்டு வந்திருந்தா நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கிற? இல் என்ற கருத்தில் மொழிபெயர்ப்போம். அதாவது யோமல் ஜும்ஆண்ட வெள்ளிக்கிழமையில் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில், அல்லது யோம சபத் அண்டா சனிக்கிழமையில். ஓகே. யோம அண்டு வந்தால் நாங்கள் இல் என்ற அந்த இடைச்சொல்லையும் சேர்த்து தான் மொழிபெயர்க்கணும். அப்போ மதா தஸ்தைகுலு யோமல் ஜும்ஆத்தி யா மன்சூரே, வெள்ளிக்கிழமைக்கு நீ எப்போது விழித்தெழுகிறாய். ரைட். இப்போ மன்சூர் என்ன சொல்றான்? ஆததன் அஸ்தைகிலு முபக்கிரன் ஃபி ஸாதிஸத்தி ஸபாஹன் தக்ரீபன். ஆததன் என்ற கருத்து என்ன? ஆததன் என்ற கருத்து வளமையாக, வளமையாக. சரியா? வளமையாக. அஸ்தைகிலு, அஸ்தைகிலு என்றா நான் விழித்தெழுகிறேன். ஓகே. ஓகே, வெரி குட். ஆததன் அஸ்தைகிலு, வளமையாக நான் விழித்தெழுகிறேன். முபக்கிரன், முபக்கிரன் என்றா நேரத்தோட, நேர காலத்தோட. ஃபிஸ்ஸாதிஸத்தி ஸபாஹன், ஃபிஸ்ஸாதிஸ என்றா 6 மணி அளவிலே, 6 மணி அளவில். ஸபாஹன் என்றா காலை, காலை. தக்ரீபன் என்றா கிட்டத்தட்ட, கிட்டத்தட்ட. வெரி குட், கிட்டத்தட்ட. அப்ப ஆதத்தன் நஸ்தைகிலு முபக்கிரன் ஃபி ஸாதிஸத்தி ஸபாஹன் தக்ரீபன். சொல்லுங்க பார்க்க, மொழிபெயர்த்து காட்டுங்க பார்க்க. நான் வளமையாக நேரத்தோடு 6 மணி, காலை 6 மணி அளவில், கிட்டத்தட்ட காலை 6 மணி அளவில் விழித்தெழும்பி. வெரி குட். வளமையாக நான் கிட்டத்தட்ட காலை, சரியா, அல்லது கிட்டத்தட்ட காலை 6 மணி அளவில் நேர காலத்தோடு விழித்தெழுவேன். இருக்கிற எல்லா சொல்லும் வந்திக்குது இல்லையா? அதன் வளமையாக, முபக்கிரன் நேர காலத்தோடு, தக்ரீபன் கிட்டத்தட்ட, அப்படி வந்திக்கிறதால கொஞ்சம் அந்த நாங்கள் ஒரு அடிக்கே மொழிபெயர்க்கவல்ல கொஞ்சம் தடுமாற்றம் வந்து வர பார்க்கும். ஓகே. அப்போ எப்படி வர? வளமையாக கிட்டத்தட்ட காலை 6 மணி அளவில் நேர காலத்தோடு நான் விழித்தெழுகிறேன். அல்லது வளமையாக, ரைட், நேர காலத்தோடு கிட்டத்தட்ட காலை 6 மணி அளவில் நான் விழித்தெழுகிறேன். ஓகே, எழும்புகிறேன். ஓகே. முஸ்தபா என்ன கேட்குற?
மாதா தஃஅலு ஃபிஸ் ஸபாஹி, என்ன கருத்து? மாதா தஃஅலு ஃபிஸ் ஸபாஹி, காலையில நீங்க என்ன காலையில நீ என்ன செய்வ? காலையில நீங்க என்ன செய்றீங்க, காலையில நீங்க என்ன செய்றீங்க. அப்ப மன்சூர் என்ன சொல்றாரு? உசல்லி அஸ்ஸுபஹ சும்ம அக்ரஉல் குர்ஆனல் கரீம். லேசனா உசல்லி. சுபஹ் தொழுத ஆ, பிறகு ஆ, சங்கமிக்க குர்ஆனை ஓதுவேன். ஓகே. சுபஹ் தொழுத பிறகு சங்கமிக்க குர்ஆனை ஓதுகிறேன். ஓகே. அப்படி இல்லாட்டி சுபஹை தொழுவேன், சுபஹை தொழுவேன் பிறகு சங்கமிக்க குர்ஆனை ஓதுவேன் என்று சொன்னாலும் சரி. சரியா? உசல்லி அஸ்ஸுபஹ சும்ம அக்ரஉல் குர்ஆனல் கரீம். ரைட். அப்புறம் முஸ்தபா என்ன கேட்கிற? வமாதா தஃஅலு இந்தமா தஸ்மஉ அதானல் ஜும்ஆ. சொல்லுங்க பார்க்க. வமாதா தஃஅலு இந்தமா தஸ்மஉ அதானல் ஜும்ஆ. ஜும்மாவுடைய அதான் நீ செவிமடுக்க ஜும்ஆவுடைய அதானை நீ செவிமடுத்த போது நீ என்ன செய்வாய்? செவி மடிக்கின்ற போதுனா அப்படித்தானே? ஜும்மாவுடைய அதானை வமாதா தஃஅலு இந்தமா தஸ்மஉ அதானல் ஜும்ஆ. ஜும்ஆவுக்குரிய அதானை செவி மடிக்கின்ற போது நீ என்ன செய்வாய்? சரியா? செவி மடிக்கின்ற போது. தஸ்மஉ முதாரியில் இருக்குது. வமாதா தஃஅலு நீ என்ன செய்வாய்? இந்தமா போது, தஸ்மஉ செவி மடிக்கின்ற போது, அதானல் ஜும்ஆ சரியா? ஜும்மாவுக்குரிய அதானை நீ செவி மடிக்கின்ற போது என்ன செய்வாய்? இந்தமா அஸ்மஉ அதானல் ஜும்ஆ அஸ்ஹபு இலல் மஸ்ஜித். அட கருத்து சொல்லுங்க வாக்க. ஜும்ஆவுடைய அதானை நான் செவிமடுக்கின்ற செவிப்படுத்த போது போது பள்ளிக்கு செல்வேன். பள்ளிவாசலுக்கு நான் செல்வேன். ஓகே, வெரி குட். இந்தமா அஸ்மஉ அதானல் ஜும்ஆ அஸ்ஹபு இலல் மஸ்ஜித். ஜும்மாவுக்குரிய அதானை நான் செவி மடிக்கின்ற போது பள்ளிக்கு செல்வேன். அவர் முஸ்தபா என்ன கேட்கிறார்? வமாதா தஃஅலு ஃபில் ஆஸ்ர். கிளியர் தானே? என்ன கருத்து? வமாதா தஃஅலு ஃபில் அசர்ல நீ ஆஸ்ர். என்ன செய்வாய்? அசர் வேலைக்கு நீ என்ன செய்வா அல்லது மாலை. இதில் குறிப்பாக அசர் என்பது என்ன காலம்? இது என்ன பொழுது? மாலை வேளை. மாலை வேலை. மாலை பொழுதில் நீ என்ன செய்வாய்? சரியா? மாலை பொழுதில் நீ என்ன செய்வாய்? ரைட். அஸ்ஹபு இலா ஹதீகத்தில் ஹயவானாத் மஅ ஆயிலத்தி. அஸ்ஹபு இலா மிருக ஹதீகத்தில். காட்சிசாலைக்கு என்னுடைய குடும்பத்துடன் செல்வேன். வெரி குட். ஓகே. அஸ்ஹபு இலா ஹதீகத்தில் ஹயவானாத், மிருக காட்சி சாலை. ஹதீகத்தில் ஹயவானாத் என்றா மிருக காட்சி சாலை. அப்ப அஸ்ஹபு இலா ஹதீகத்தில் ஹயவானாத், மிருக காட்சி சாலைக்கு நான் செல்வேன். மஅ ஆயிலத்தி என்னுடைய குடும்பத்தாருடன் அல்லது என்னுடைய குடும்பத்துடன். அப்ப என்னுடைய குடும்பத்துடன் நான் மிருக காட்சி சாலைக்கு செல்வேன் அல்லது செல்வேன். ஓகே. வமதா தனாமு யோமல் ஜும்ஆ. சொல்லுங்க பார்க்க. வமதா தனாமு யோமல் ஜும்ஆ. ஜும்மா நாளிலே நீ எப்போது நீ தூங்குகிறாய்? வெள்ளிக்கிழமை நாளில் அல்லது வெள்ளிக்கிழமைக்கு நீ எப்போது தூங்குவாய்? ஆதத்தன் அனாமு முத்தஅக்கிரன் ஃபி ஸானியத அஷரத லைலன் தக்ரீபன். அப்ப நாங்க மேல இந்த சொற்களை பார்த்தோம். ஆதத்தன்டா வளமையாக, தக்ரீபன்டா கிட்டத்தட்ட, முத்தஅக்கிரன் என்ன கருத்து? தாமதமாக லேட்டாகி தாமதமாக. ஆதத்தன் அனாமு முத்தஅக்கிரன் ஃபி ஸானியத அஷரத லைலன் தக்ரீபன். சொல்லுங்க பார்க்க. நான் வழமையாக நேரம் தாண்டி 12 மணி அளவில் கிட்டத்தட்ட 12 மணி அளவில் தூங்குவேன். ஓகே, அப்படியா? கயிர் அப்படித்தான் கிட்டத்தட்ட. சரி, ஓகே. இன்னும் யாரோ சொல்ல பார்த்தீங்க? ஃபாத்திமா சொல்லுங்க. வழமையாக நான் தாமதமாக கிட்டத்தட்ட இரவு 12 மணி அளவிலே தூங்குவேன். ஓகே. வழமையாக நான் தாமதமாக கிட்டத்தட்ட இரவு 12 மணி அளவில் தூங்குவேன். சரியா? இது லேசான பாடம் தான். ஆனா புதிய சொற்கள் வந்திருக்குதுன்னா, ஆதத்தன் வளமைக்காக, முபக்கிரன் நேர காலத்தோடு, இடெதிர் சொற்தான் முத்தஅக்கிரன் கீழே வந்தது. தக்ரீபன் கிட்டத்தட்ட. சரியா? கிட்டத்தட்ட. தஸ்தைகிலு நீ வெளித்தெழுகிறாய். ரைட். அப்ப அதெல்லாம் புதிய சொற்கள். ஐந்தமாண்டா போவது, ஐந்தமாண்டா கருத்து போகுது. ரைட். ஓகே. அப்ப இந்த ஹிவார் விளங்கினா? யாருக்காவது விளங்காத பகுதி இருக்குதா இந்த ஹிவார்ல?
விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, சரி. அப்ப இந்த ஹிவார் விளங்குச்சு அப்படின்னு சொன்னா டவுட் இல்லை தானே? ஏன்னா ரைட், லேசான ஒரு உரையாடல் தான். அடுத்த பக்கத்தில் இருக்கிற பயிற்சி கட்டாயமாக முதலாவது பயிற்சியை நீங்க செஞ்சு கொண்டு வாங்கோ. ரெண்டாவது பயிற்சியை பாருங்க. யுர்பித் அல் ஜும்லத்தை, ரெண்டு வசனங்கள் தரப்பட்டிருக்குது. அந்த ரெண்டு வசனங்களையும் நாங்க இணைக்கணும். உதாரணமாக அல் மிசால் உசல்லி சுபஹ், நான் சுபஹ் தொழுகிறேன். அக்ரா உல் குர்ஆன், குர்ஆனை ஓதுகிறேன். அப்ப நீங்க ஜாயின் பண்ற இப்படி சும்மா என்ற சொல்ல போட்டு ஜாயின் பண்ற, சரியா? உசல்லி சுபஹ சும்மா அக்ரா உல் குர்ஆன், நான் சுபஹை தொழுத பின்னர் குர்ஆனை ஓதுகிறேன் என்று சொல்ல மேலும், அல்லது சுபஹை தொழுகிறேன் பின்னர் குர்ஆனை ஓதுகிறேன். அப்ப நாங்க இங்க ரெண்டு வாக்கியம் வேற வேறையாக இருக்கிறத சும்மா என்ற சொல்ல கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? இணைக்கலாம். அப்ப இணைக்கிறது எல்லாமே அந்த பயிற்சி தான். அத்தவல்லு எப்படி வரும்? அத்தவல்லு சும்மா உசல்லி الظهر உசல்லி அல்லுஹுர, சும்மா உசல்லி லுஹுர, உசல்லி லுஹுர இல்ல, உசல்லி லுஹுர. ரைட், கருத்து எப்படி வரும்? அத்தவல்லு என்ற நான் வுது செய்வேன், பிறகு லுஹர் தொழுகை தொழுவேன். நான் வுது செய்வேன், பிறகு லுஹர் தொழுகை தொழுவேன். ரைட், அம்மாதிரி உள்ள பயிற்சிகள் இருக்குது இல்லையா? ரைட், பார்த்துட்டே போவோம். லேசிதானே? இதா ரெண்டாவது சொல்லுங்க பார்க்க. அக்ரா உல் கிஸ்ஸத், சும்மா அனாம கலீலன். அக்ரா உல் கிஸ்ஸா, கருத்து என்ன? கதையை வாசிப்பேன், பிறகு கொஞ்ச நேரம் தூங்குவேன். பிறகு சற்று நேரம் தூங்குவேன். தாமதமாக அல்ல, கலீலனண்டா கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், சற்று நேரம். ஓகே, முதாஹிரனண்டா தான் தாமதமாக. சரியா? சும்மா அனாம கலீலனண்டா கருத்து, பிறகு நான் சற்று நேரம் தூங்குவேன். அக்ரா உல் கிஸ்ஸா, நான் கதை வாசிப்பேன். சும்மா அனாம கலீலன், பிறகு சற்று நேரம் தூங்குவேன். ஓகே, அர்த்ததி மலாபிசல் மதரசா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மலாபிசில் மதரசா, ஃபுத்தூரா ஃபத்தூரா? ஃபத்தூர். ஓகே, கருத்து எப்படி வரும்? அர்த்ததி மலாபிசல் மதரசா அண்டா பாடசாலை ஆடையை நான் அணிவேன், பிறகு காலை உணவை நான் சாப்பிடுகிறேன். காலை உணவை நான் சாப்பிடுவேன். பாடசாலைக்கான ஆடைகள் என்றதை விட பாடசாலை சீருடை என்று சொல்லும். மேலும் பிரச்சனை இல்லை. ஆனா சீருடையை குறிக்கின்ற வேற சொற்களும் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? பாடசாலை சீருடை என்பதை குறிக்கின்ற சொல்லொண்டு இருக்குது. தெரியுமா யாருக்காவது? அதான் இந்த சொல் அஸ்ஸீக்குல் மദ്രസിயு, கேள்விப்பட்டிருக்கிறா இந்த சொல்? ஓகே, அங்க சரி படிச்சிருப்பீங்கன்னா. அஸ்ஸீக்கு அல் மദ്രസിயு, அஸ்ஸீக்குல் மദ്രസിயு என்ற கருத்து பாடசாலை சீருடை, பாடசாலை சீருடை. சரியா? அஸ்ஸீக்கு அல் மദ്രസിயு. ரைட், ஓகே. அப்ப இங்க அர்த்ததி மலாபிசல் மദ്രസா, பாடசாலைக்கான ஆடைகளை, பாடசாலை ஆடைகளை நான் அணிவேன், அல்லது சீருடையை நான் அணிவேன் என்றாலும் பிரச்சனை இல்லை. சும்மா தனாவலல் ஃபத்தூர், பிறகு காலை உணவை சாப்பிடுவேன் அல்லது பெற்றுக்கொள்வேன். ஓகே, அடுத்த நாலாவது எப்படி வரும்? நாலாவது சொல்லுங்க பார்க்க. ஓகே, கருத்து எப்படி வரும்? நான் கொப்பியை கொடுப்பேன், பிறகு நான் பாடத்தை எழுதுவேன். ஓகே, பைக்கிலிருந்து கொப்பியை நான் வெளியே எடுத்தேன், பிறகு பாடத்தை எழுதுவேன். ரைட், ஓகே, அதான் முடியட்டுமா? ரைட்.
ரைட் ஓகே பாருங்க. அப்ப என்ன பார்த்தோம்? முஹ்ரிஜு தஃப்தர மினல் ஹகீபத்தி சும்மா அக்துபு தருஸ். ஓகே அடுத்த பாருங்க. இதை வாசிங்க அஞ்சாவது. أرتدى ملابس رياضة ثم أذهب إلى الملعب. ஓகே ரைட். அர்த்ததா லமஹல் அர்த்ததிய அர்த்ததி மலாபிஸ் ரியாதா சும்மா அத்ஹபு இலல் மல்அப். கருத்து என்ன? அர்த்ததி மலாபிஸ் ரியாதா அண்டா போட்டியுடைய ஆடைகளை நான் அணிகிறேன். எதுக்குரிய ஆடை? மைதானத்துக்கு மைதா இல்ல, மலாபிஸ் ரியாதான கருத்து என்ன? போட்டியுடைய ஆடை. ஸ்போர்ட் ட்ரெஸ்ஸஸ். ஓகே விளையாட்டு ஆடைகள். ஓகே ஓகே ரைட் ஓகே. அர்த்ததி மலாபிஸ் ரியாதா ஸ்போர்ட்டுக்கான ஆடைகள். ரைட் ஓகே. அப்ப விளையாட்டு ஆடைகளை நான் அணிவேன், பிறகு மைதானத்துக்கு செல்வேன். ரைட். ஆறாவது சொல்லுங்க பாக்க. ஆறாவது. أركب الحافلة ثم أنزل أمام المدرسة. கருத்து? பேருந்தில் நான் ஏறுவேன், பின்னர் பாடசாலைக்கு முன்னால் இறங்குவேன். பாடசாலைக்கு முன்னால் இறங்குவேன். ரைட். அடுத்தது. أزور صديقي ثم أرجع إلى البيت. எனது நண்பனை நான் சந்திப்பேன், பின்னர் வீட்டின்பால் மீள்வேன். வீட்டுக்கு திரும்புவேன். ஓகே வீட்டுக்கு திரும்புவேன். அது சரியா? அடுத்த கடைசியா உசல்லி சுபஹ சும்மா அக்ரவுல் குர்ஆன். சரியா? ஓகே ரைட் ரைட். அடுத்த பயிற்சி பாருங்க. ஐந்தமா அதுவும் இன்னும் ஒரு வடிவத்துல 2 வாக்கியங்களை இணைக்கிறது. மேல சும் என்ற சொல்ல போட்டு நாங்க வாக்கியங்களை இணைச்சு பார்த்தோம். இதுல ஐந்தமா என்ற சொல்ல போட்டு நாங்க வாக்கியங்களை இணைக்கிறது. அப்ப நீங்க பார்க்கலாம். அஸ்மாஉ அதான் அல் ஜும்ஆ, நான் ஜும்மாவுக்குரிய அதானை செவிமடிக்கிறேன், கேட்கிறேன். அஸ்ஹபு இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு செல்கிறேன். ஓகே. ஐந்தமா அஸ்மாஉ அதான் அல் ஜும்ஆ அஸ்ஹபு இலல் மஸ்ஜித், ஜும்மாவுக்குரிய அதானை நான் கேட்கின்ற போது பள்ளிக்கு செல்கிறேன், பள்ளிக்கு செல்வேன் என்று வந்திருக்குது. ஓகே அது நாங்கள் பாடத்தில் பார்த்தோம். அது மாதிரி 2 வாக்கியம் இருக்குது. ஒன்று யஹ்புருல் முதாரிஸ், அடுத்தது யகிஃபு தலாமீன். யஹ்புருல் முதாரிஸ் என்ன கருத்து என்ன? ஆசிரியர் சமூகம் அளிக்கிறார். சமூகம் அளிக்கிறார். ஏன்னா ஆசிரியர் சமூகம் அளிக்கிறார். யகிஃபு தலாமீது வந்தா மாணவர்கள் எழும்பி நிற்கிறார். மாணவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ஓகே. இந்த மான சொல்ல போட்டு நாங்க இணைத்து சொன்னா எப்படி வரும்? இந்தமா யஹ்லுல் முதர்ரிஸ் யகிஃபு தலாமி. ஓகே. இந்தமா யஹ்லுல் முதர்ரிஸ் சமூகம் அளிக்கின்ற போது மாணவர்கள் சமூகம் அளிக்கின்ற போது மாணவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ஆசிரியர் சமூகம் அளிக்கின்ற போது மாணவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ரைட் ஓகே. அடுத்தது 2வது. عندما يرجع والدي من السوق تناول الغداء. கருத்து எப்படி வரும்? சந்தையிலிருந்து எனது தந்தை மீள்கின்ற போது, திரும்புகின்ற போது பகலுணவை நான் சாப்பிடுகிறேன். பகலுணவை நாங்கள் சாப்பிடுகிறோம். சரியா? ரைட். சந்தையிலிருந்து என்னுடைய தந்தை திரும்புகின்ற போது நாங்கள் பகலுணவை சாப்பிடுகின்றோம். சரியா? ரைட். அல்லது பெற்றுக்கொள்கின்றோம். ரைட். மூணாவது வாக்கியம். عندما أذهب للحديقة. கருத்து சொல்லுங்க. நான் வீட்டு பயிற்சியை கொஞ்சம் அந்த கருத்து மயக்கம் பண்ணிருக்கிற இல்லையா? அப்படித்தானே? அக்டோபர் வாட்சி பண்ண வீட்டு வேலைகளை எழுதுகிறேன். அஸ்ஹபு இலல் ஹதீகாண்ட கருத்து என்ன கருத்து? தோட்டத்துக்கு செல்கிறேன். நான் வீட்டு வேலைகளை எழுதுகின்ற போது தோட்டத்துக்கு செல்கிறேன் என்பது கொஞ்சம் பொருத்தமற்ற ஒரு வாக்கியமாக இருக்குது. ஏதோ பயிற்சிக்காக நாங்கள் சொல்றோம். இந்தமா அக்டோபர் வாஜிப்
நான் வீட்டு வேலைகளை எழுதுகின்ற போது தோட்டத்துக்கு செல்கிறேன் அப்படி வரும். கருத்து அப்படி வரும், ஆனால் கருத்து கொஞ்சம் பொருத்தமற்றதாக இருக்குது. ரைட். அடுத்த 4வது அஃப்தஹுன் நாஃபிதா ததுகுலு ஷம்ஸு ஃபில் குர்ஃபா எப்படி வரும்? عندما أفتح عندما النافذة أفتح النافذة تدخل الشمس في تدخل الغرفة. الشمس في குர்ஃபா. ரைட், ஓகே. கருத்து என்ன? இந்தமா அஃப்தஹுன் நாஃபிதா கருத்து ஜன்னலை திறக்கும் போது அறையிலே சூரியன் நுழைகிறது. ஜன்னலை திறக்கின்ற போது, நான் ஜன்னலை திறக்கின்ற போது அறையில் சூரியன் நுழைகின்றது, அதாவது சூரிய ஒளி, சூரியன் நுழைகின்றது. ரைட். அடுத்த 5வது யக்லி அல் மாஉ தஸ்னஉ உம்மி அஷ்ஷாய. عندما يغلي الماء تصنع أمي الشاي. கருத்து எப்படி வரும்? நீர் கொதிக்கின்ற போது நீர் கொதிக்கின்ற போது எனது தாய் தேநீரை தயாரிக்கின்றாள், செய்கின்றாள். நீர் கொதிக்கின்ற போது என்னுடைய தாய் தேநீர் தயாரிக்கின்றாள், செய்கின்றாள். ரைட். அக்ரா உத்தரிஸ் அத்தனாவலு பக்வல் அசீர். عندما أقرأ الدرس أتناول بعد العصير. கருத்து கருத்து எப்படி வரும்? பாடத்தை நான் வாசிக்கின்ற போது கொஞ்சம் பழச்சாறுகளை நான் சாப்பிடுகிறேன். ரைட். பாடத்தை நான் வாசிக்கின்ற போது கொஞ்சம் பழச்சாற்றை சாப்பிடுவேன். இப்போ நீங்கள் வளமையாக அதைத்தான் செய்கிறது. ஆன்லைன் கிளாஸு வந்தால் மௌனமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தானே, அவங்க இனி கையில் பக்கத்தில் பிஸ்கட்டோ ஏன்னா சோட்டீஸ் எல்லாமே இருக்கும், டீ இருக்கும், பிளேண்டி இருக்கும், மிக்சர் இருக்கும். நாம தான் இங்கிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அமைதியாக இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் சரி. அப்படித்தானே எல்லாரும்? அப்படியா இல்லையா? சரி, மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம், அப்படித்தானே? ஹைர், ஓகே, ரைட். அப்போ இந்தமா அக்ரா உத்தாரிஸ், நான் பாடத்தை வாசிக்கின்ற போது அத்தனாவலு பக்வல் அசீர், கொஞ்சம் பழச்சாற்றை சாப்பிடுவேன், உட்கொள்வேன். ரைட். அடுத்த 7வது عندما أستيقظ في الصباح أغسل وجهي جيدا. கருத்தும் சொல்லுங்க பார்க்க. காலையிலே நான் விழித்தெழுகின்ற போது எனது முகத்தை நன்றாக கழுவுவேன். ஓகே, வெரி குட். காலைக்கு நான் விழித்தெழுகின்ற போது என்னுடைய முகத்தை நன்றாக கழுவுவேன். ஜெய்கிதன் கருத்து நன்றாக. ரைட். கடைசியாக நாங்கள் பார்த்ததுதான் இந்தமா அஸ்மாவு அதான் அல் ஜும்ஆ அது ஹபுல் அல் மஸ்ஜித், ஜும்மாவுக்குரிய அதானை நான் செய்மடிக்கின்ற போது பள்ளிக்கு செல்வேன். ரைட், பள்ளிக்கு செல்வேன். ரைட். பாடம் கிளியராக விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. பாடத்தில் எதுவும் டவுட் இருக்குதா? ரைட், ஓகே, ரைட். இந்த ஹிவார் அஜருல் ஹிவார் கமா ஃபில் மிசால். இப்போ நாங்கள் பாடத்தில் வந்திருக்கிற ஒரு டயலாக்ட் ஒரு பகுதி ஒன்று இங்கே தரப்பட்டிருக்குது, சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த பயிற்சிக்குரியதாக தரப்பட்டிருக்கிற அந்த கிழமை, நாள், நேரம் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் மாற்றணும். இப்போ உதாரணமாக அல் ஜும்ஆ அந்த கருத்து வெள்ளிக்கிழமை, ஏன்னா பிறகு காலை 6 மணி, சரியா? அஸ்ஸாஅ அஸ்ஸாதிஸ சபாஹன் காலை 6 மணி. அவருக்கு மசாஅன் மாலை 7 மணி. அஸ்ஸாஅத்து அஸ்ஸாபிஆ மசாஅன். ரைட். உதாரணமாக தரப்பட்டிருக்கிற பிரகட்டில் நீங்கள் என்ன செய்கிறது? மதா தஸ்தைகிலு யோமல் ஜும்ஆ. ரைட். அப்போ கிழமையினால மாற்றுறது. அஸ்தைகிலு ஃபிஸ்ஸாதிஸதி சபாஹன் தக்ரீபன், கிட்டத்தட்ட காலை 6 மணிக்கு நான் எழும்புகிறேன். அமதா தனாமு, நீங்கள் எப்போ தூங்குறீங்க? அனாமு ஃபிஸ்ஸாபிஅத்தி மசாஅன் தக்ரீபன், கிட்டத்தட்ட நான் மாலை 7 மணி அளவில் தூங்குவேன் என்று பதிவு சொல்கிறாரு, சரியா? ரைட், ஓகே 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 ரைட். அப்போ நீங்கள் பாருங்க அல் அஹத், ரைட். அதே போல்
ஃபிஸ்ஸாஅத்தி அஸ்ஸாமினா சபாஹன், அதே போல ஃபிஸ்ஸாஅத்தி அல் ஆஷிரா மசாஅன் என்று தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்க. சரியா? எங்களுக்கு இது செய்கிறேன்னு அல்ல, நீங்கள் செய்கிறேன்னு அல்ல, கிழமை நாளை மாத்துறது. இப்போ யோமுல் அஹத், யோமுல் அர்பிஆ, யோமுல் சுலாசா, யோமுல் ஹமீஸ் என்று நாட்கள் தரப்பட்டிருக்குது. அதே போல் காலையில் நேரம் மாறி மாறி தரப்பட்டிருக்குது. 8 மணி, 9 மணி, 5 மணி, 4 மணி. அப்போ நீங்கள் இதை மாற்றி 7 மணி நினைக்கிறேன். உங்களுக்கு நாங்கள் அந்த பயிற்சியை ஏற்கனவே எடுத்துக்கிறோம். 10 மணி 10 இப்போ ஃபிஸ்ஸாத்தி இப்போ இலக்கம் தானே தரப்பட்டிருக்குது. உதாரணமாக சமானியா என்பது இலக்கம் 8. ஆனால் 8 மணி அளவில் 2 வரக்கொள்ள ஃபிஸ்ஸாமினத்தி என்று வரும். ஓகே, ஃபிஸ்ஸாமினத்தி சபாஹன் என்று வரும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் மற்ற பயிற்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்கோ. ரைட், ஓகே, செஞ்சு கொண்டு வரணும். ரைட், அடுத்த பாருங்க. இது உங்கள்கிட்ட கேட்குற கேள்விகள் கொஞ்சம். சரியா? என்ன கேள்வி? மத்தா தஸ்தீகுல் யௌமல் இஸ்னைன். யௌமல் இஸ்னைன் என்ற கருத்து என்ன? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை நீ எப்போது விழித்தெழுகிறாய்? சரியா? ரைட், ஓகே. மத்தா தனாமு யௌமல் ஹமீஸ். யௌமல் ஹமீஸ் என்ற வியாழக்கிழமை. இப்போ வியாழக்கிழமை நீ எப்போது தனாமு தூங்குவாய்? மாதா தஃஅலு ஃபி ஸபாஹ். காலையில் நீ என்ன செய்வாய்? மத்தா தஸ்ஹபு இலல் மத்ரஸா. பாடசாலைக்கு நீ எப்போது போவாய்? மத்தா தர்ஜிஉ இலல் பைத். எப்போது நீ வீட்டுக்கு திரும்புகிறாய்? மாதா தஃஅலு ஃபில் அஸ்ர். மாலைக்கு நீ என்ன செய்வாய்? மத்தா துஷாஹிது டெலிவிஷன். நீ எப்போ டிவி பார்ப்பாய்? இப்போ இந்த வினாக்களுக்கான விடைகளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்களாகவே எழுதலாம். சரியா? இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்களாகவே எழுதினா சரி. இன்ஷா அல்லாஹ் எழுதி இந்த பயிற்சிகளை பொறுத்த மட்டும் மேலே நாங்கள் செஞ்ச பயிற்சிகள் மாதிரி அல்ல. அது பெரும்பாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பயிற்சியை பொறுத்த மட்டும் வித்தியாசமான விடைகள் வரும். எனவே நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ். ரைட், நாங்கள் அதோட இன்னொரு பாடம் கொண்டா பார்ப்போம். சரியா? ரைட், இந்த படம் பார்க்குற நேரம் உங்களுக்கு என்ன விளங்குது? படத்தை பார்த்து கதை ஒன்று சொல்லுங்க பார்க்க. சொல்லுங்க பார்க்க. படம் பார்த்து கதையை சொல்வோம். சொல்லுங்க பார்க்க. ஒன்றும் விளங்கலை போல. ஏன்னா ரைட், அல்லது உங்களோட புக்கில் கலரில் இருக்கிற அப்போ அதால விளங்கலையா? இல்லாட்டி சொல்ல கஷ்டமா? ரைட், ஓகே, சரி சரி சரி. ரைட், பாருங்க. இதை வாசிங்க. முதலாவது பந்திய வாசிங்க பார்க்க. வாசிச்சா போதும், வாசிங்க. அதுவும் இயலாவா? வாசிக்கலவா புள்ள? வாசிங்க. يستيقظ عبد الله يوم الجمعة مبكرا في السادسة صباحا يتوضأ ثم يصلي الصبح ويقرأ القرآن الكريم. في الساعة التاسعة يتناول الفطور مع عائلته. ஓகே, வெரி குட். மணிப்பெருக்கம் மேலுமா உனக்கு? சார். சொல்லுங்க. يستيقظ عبد الله. அப்துல்லா விழித்தெழுவான். யௌமல் ஜும்ஆ. ஜும்மான வெள்ளிக்கிழமையில் விழித்தெழுவான். முபக்கிரன் ஃபி ஸாதிஸதி சபாஹன். அப்துல்லா வெள்ளிக்கிழமையில் நேர காலத்துடன் 6 மணிக்கு விழித்தெழுவான். ஓகே ஓகே, அதாவது காலை. சபாஹனண்டா காலை. என்ன? இப்போ அப்துல்லா வெள்ளிக்கிழமையில் காலை 6 மணி அளவில் நேர காலத்தோடு விழித்தெழுவான். அல்லது அப்துல்லா வெள்ளிக்கிழமையில் நேர காலத்தோடு காலை 6 மணி அளவில் விழித்தெழுவான். சரியா? ஓகே, ரைட். அடுத்தது உலு செய்வான். தும்ம யுசல்லி பின்னர் தொழுவான். அஸ்ஸுபஹ சுபஹ்
தொழுகையை தொழுவான். ம் வயக்ரஉல் குர்ஆனல் கரீம. ம் இன்னும் அஹ், சங்கை மிகு குர்ஆனை ஓதுவான். ம் பிஸ்ஸாஅத்தி தாசிஅத்தி. ம் 9 மணியளவில். ஆ யதனாவலுல் ஃபத்தூர. ம் காலை உணவை சாப்பிடுவான். ம் ஆயிலத்திஹி. ம் அவனது குடும்பத்துடன் ம் காலை 9 மணிக்கு ம் ம் காலை சாப்பாட்டை சாப்பிடுவான். ம் வெரி குட். ஓகே, அவன் காலை 9 மணி அளவில் 9 மணிக்கு தன்னுடைய குடும்பத்தாருடன் காலை உணவை சாப்பிடுவான். சரியா? ரைட். இந்த பந்தி அவ சொன்னதெல்லாம் ஓகே. அப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வேற யாருக்காவது விளங்காத இடம் எதுவும் இருக்குதா? ரைட், லேசி தானே. ஏற்கனவே நாங்கள் படித்த அதே சுத்தத்தை திரும்ப வந்திருக்குது. யஸ்தைகிலு அப்துல்லாஹ் யோமல் ஜும்ஆ முபக்கிரன் ஃபி ஸாதிஸதி சபாஹன். ரைட், அப்துல்லாஹ் வெள்ளிக்கிழமைக்கு காலை 6 மணி அளவில் நேரகாலத்தோடு விழித்தெழுகிறான். யதவல்லஹு புலு செய்கிறான். தும்ம யுஸல்லி சுபஹ, பிறகு சுபஹ் தொழுகையை தொழுவான். வயக்ரவுல் குர்ஆனல் கரீம், சங்கை மிகு குர்ஆனை ஓதுவான். பிஸ்ஸாஅத்தி தாசியா, 9 மணி அளவில் யதனாவலுல் ஃபதூர் மஅ ஆயிலத்திஹி, தன்னுடைய குடும்பத்தாருடன் காலை உணவை உட்கொள்வான். ரைட், ஓகே. ரைட், அடுத்த பந்திய வாசிங்க. இன்னொரு அடுத்த பந்திய. بعد الفطور ம் يقرأ عبد الله الصحف. وفي ம் الظهر يذهب إلى الحمام ம் ويغتسل بالماء والصابون. ம் ثم يتوضأ ம் ويذهب مع والده إلى ம் المسجد لصلاة الجمعة. في ம் المسجد يستمع إلى خطبة م. الإمام. م. ثم يصلي الجمعة م. في العصر يزور عبد الله ஜும்ஆத்தன்று தான் வரணும். சரி, ஓகே, பரவாயில்ல. அடுத்த வாசிங்க. في العصر يزور عبد الله أصدقاءه ويلعب معهم كرة السلة. ரைட், மொழிபெயர்க்கலுமா மகள்? சொல்லுங்க. بعد الفطور காலை உணவுக்கு பின்னர் يقرأ عبد الله الصحف. அப்துல்லா சஞ்சிகைகளை வாசிக்கிறார். சஞ்சிகைகள் அல்ல மகள், சுஹுஃபண்டா பத்திரிகைகள். பத்திரிகைகள் பேப்பர்ஸ். சரியா? பத்திரிகைகளை அப்துல்லாஹ் வாசிக்கிறார். وفي الظهر லுஹரிலே يذهب إلى الحمام, குளியலறைக்கு செல்வார். ويغتسل بالماء والصابون, சவர்க்காரமிட்டு முகத்தை கழுவுகிறான். ثم பின்னர் வழங்கல் எப்படி? வஃபில் லுஹுர் யذهب إلى الحمام என்றா, இந்த லுஹுர் என்பது லுஹர் வேலையில அல்லது மதிய வேலை. இப்போ நாங்கள் அசர் என்பதை மாலை வேலைன்னு சொன்னோம் தானே. ஃபில் ஆஸ்ரி, மாலை வேலையில் என்ற மாதிரி வஃபில் லுஹுர் என்பது வரக்கொள்ள மதிய வேலையில். சரியா? நண்பகல் பொழுதில் அல்லது மதிய வேலையில் யذهب إلى الحمام, குளியலறைக்கு செல்கிறான். வயக்தசிலு பில்மாஇ வஸ்ஸாபூன், எப்படி மொழிபெயர்க்கிறீங்க? வயக்தசிலு பில்மாஇ வஸ்ஸாபூன், சவர்க்காரமிட்டு தண்ணீரால் கழுவுகிறார். நீரை கொண்டும் சவர்க்காரத்தை கொண்டும் கழுவுகிறான். முகம் கழுவுறண்டில்ல, சும்மா வயக்தசிலு பில்மாஇ வஸ்ஸாபூன், நீரை கொண்டும் சவர்க்காரத்தை கொண்டும் அவன் கழுவுகிறான். ஓகே, அடுத்தது. ثم يتوضأ, பின்னர் வுது செய்கிறார். ويذهب مع والده إلى المسجد لصلاة الجمعة, தனது தந்தையுடன் ஜும்ஆ தொழுவதற்காக பள்ளி வாயிலுக்கு செல்கிறார். ஃபில் மஸ்ஜிதி, பள்ளி வாயிலிலே. يستمع إلى خطبة الإمام, இமாமுடைய
குத்துபாவை செவிமடுக்கிறார். இந்த சும்ம யுசல்லி ஹுத்துபத்தைன்னு வந்திருக்குதா ஃபில் மஸ்ஜிதி யஸ்தமிஉ இலா ஹுத்துபத்தை அல் இமாம். இரண்டு ஹுத்துபத்தானி குத்துபாக்கள் இரண்டு ஹுத்துபாக்கள் சரியா. ஹுத்துபத்தை அல் இமாம் என்றா இமாமுடைய இரண்டு ஹுத்துபாக்களுக்கும் அவன் செவிமடுக்கிறான். இந்த ஹுத்துபான்றது அரபு சொல் தானே அட தமிழ் சொல் ஏதாவது பொருத்தமான சொல் ஒன்று ஒரு சொல்லலுமா? சொற்பொழிவுன்னு சொல்றாங்க, சொற்பொழிவு. ஓகே, அப்ப சொற்பொழிவுன்னு சொல்ல போட்டும் எழுதலாம். இஸ்தமிஉ இலா ஹுத்துபத்தை அல் இமாம், இமாமுடைய இரண்டு சொற்பொழிவுகளுக்கும் அவன் செவிமடுக்கிறான். ஓகே, அல்லது சொற்பொழிவெல்லாம் நீங்க ஹுத்துபான்னு தான் போட்டாலும் பிழை இல்லை. ஏண்டா அந்த ஹுத்துபா என்ற சொல் வந்து தமிழ்லையும் பயன்படுத்தப்படுற. ரைட், ஓகே. அடுத்தது சும்மா யுசல்லி சொல்லுங்கம்மா. சும்ம யுசல்லி ஜும்அத பின்னர் ஜும்ஆ தொழுகையை தொழுகிறார். ஃபபில் அஸ்ரி மாலையிலே யஸூரு அப்துல்லாஹ் அஸ்திகாஅஹு அப்துல்லாஹ் அவனது நண்பர்களை சந்திக்கிறார். வயல்பஉ மஅஹும் குரத்தஸ் ஸல்லா அவர்களுடன் கூடை பந்தாட்டத்தை விளையாடுகிறார். ஓகே, கூடை பந்து விளையாடுகிறார். ஓகே, ரைட். பஅதல் ஃபதூரி, ரைட், காலை உணவுக்கு பிறகு. யக்ரவு அப்துல்லா அஸ்ஸுஹுஃப, அப்துல்லா பத்திரிகைகளை வாசிக்கிறான். அப்ப சஞ்சிகைக்கு என்ன சொல்றாரு அரபால? சஞ்சிகைக்கு என்ன புள்ள? சஞ்சிகைக்கு நாங்க என்ன சொல்றோம் அரபால? மஜல்லத்துன், மஜல்லத்துன், மஜல்லாத்துன். மஜல்லத்துன்னா சஞ்சிகை, மஜல்லாத் சஞ்சிகைகள், சஹீஃபத்துன் பத்திரிகை, சுஹூஃப் பத்திரிகைகள். அப்ப பஅதல் ஃபதூர் யக்ரவு அப்துல்லா அஸ்ஸுஹூஃப். சரியா, அப்துல்லா காலை உணவுக்கு பிறகு பத்திரிகைகளை வாசிப்பான். அஃபில் லுஹுர் யஸ்ஹபு இலல் ஹம்மாம், மதிய வேளைக்கு அல்லது நண்பகலில் அவன் குளியலறைக்கு செல்கிறான். வயக்தஸிலு பில் மாஇ வஸ்ஸாபூன், ரைட். இக்தஸில் என்ற கருத்து என்ன? இக்தஸில் என்ற ஒரு நீங்க என்ன கழுவுறன்னு தான் சொன்னீங்க. இக்தஸில் என்ற கருத்து என்ன? குளித்தானா? ஓகே, அப்ப வயக்தஸிலு ரஸல என்றா தான் கழுவினா. ரைட், அப்ப வயக்தஸிலு பில் மாஇ வஸ்ஸாபூன், நீரை கொண்டும் சவர்க்காரத்தை கொண்டும் அவன் குளிக்கிறான், அதை பூசி குளிக்கிறான். ரைட். ثم يتوضأ, பிறகு உலு செய்கிறான். ويذهب مع والده إلى المسجد لصلاة الجمعة, ஜும்மா தொழுகைக்காக அவன் தன்னுடைய தந்தையுடன் பள்ளிக்கு செல்கிறான். ஃபில் மஸ்ஜித், பள்ளியில. இஸ்தமிஉ இலா ஹுத்துபத்தை அல் இமாம், இமாமுடைய இரண்டு ஹுத்துபாக்களுக்கும் அவன் செவிசாக்கிறான். சும்ம யுசல்லி அல் ஜும்ஆ, பிறகு அவன் ஜும்மா தொழுகிறான். ஃபில் அஸ்ரி, மாலை வேளையில், மாலை பொழுதில். யஸூர் அப்துல்லா அஸ்திகாஹு, அப்துல்லா தன்னுடைய நண்பர்களை சந்திக்கிறான். வயல்அபு மஅஹும் குரத்தஸ் ஸல்லா, அவர்களோடு கூடை பந்து விளையாடுகிறான். சரி, ஓகே. அடுத்த பந்திய வாசிங்க பார்க்க. குயிக்கா அடுத்த பந்தி, கடைசி பந்தி. ரைட், ஏற்கனவே வாய்ச்சாக்களும் பரவாயில்ல, வாசிங்க. بعد صلاة المغرب تجلس العائلة في الحديقة فتتناول بعد العصير والشاي. في المساء يراجع عبد الله دروسه ثم يشاهد التلفزيون. ينام عبد الله يوم الجمعة متأخرا في الحادية عشرة ليلا. சரி, மொழிபெயர்க்குமா கிட்ட? மகரிப் தொழுகைக்கு பின் தஜ்லிசுல் بعد صلاة المغرب, மகரிப் தொழுகைக்கு பின் தஜ்லிசுல் ஆயிலத்து ஃபில் ஹதீகதி, குடும்பம் தோட்டத்திலே அமர்கிறது. வததனாவலு பஅதல் அஸீர் வஷ்ஷாய், கொஞ்சம் பழச்சாற்றையும் தேநீரையும் உட்கொள்கிறது. ஃபில் மசாஇ, மாலையிலே. யுராஜிஉ அப்துல்லாஹ் துரூஸஹு, அப்துல்லாஹ் அவனது பாடத்தை மீட்டுகிறான். சும்ம பின்னர் யுஷாஹிது தில்ஃபிசியோன், தொலைக்காட்சி பார்க்கிறார். யனாமு அப்துல்லாஹ் உறங்குகிறார். யௌமல் ஜும்அதி, வெள்ளிக்கிழமையில்.
ينام عبد الله يوم الجمعة متأخرا في 11 ليلا. அப்துல்லா வெள்ளிக்கிழமை நாளிலே தாமதமாக இரவு 11 மணி அளவிலே உறங்குகிறார். வெரி குட். ஓகே, சரி. அப்ப பஅத ஸலாத்துல் மக்ரிப், மக்ரிப் தொழுகையின் பிறகு தஜ்லிசுல் ஆயிலத்து ஃபில் ஹதீகா, குடும்பம் தோட்டத்தில் அமர்கிறது. குடும்பம் தோட்டத்தில் அமர்கிறது. வததனாவலு பஅதல் அஸீரி வஷ்ஷாய், சரியா, சில பழச்சாற்றையும் தேநீரையும் அது உட்கொள்கிறது. குடும்பம் சாப்பிடுகிறது அல்லது உட்கொள்கிறது. ஃபில் மசாயி, மாலை வேளையில், மாலை பொழுதில், யுராஜிஉ அப்துல்லா துருஸஹு, அப்துல்லா தன்னுடைய பாடங்களை மீற்றுகிறான். சும்ம யுஷாஹிது டெலிவிஷன், பிறகு தொலைக்காட்சியை பார்க்கிறான். யனாமு அப்துல்லா யோமல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையில் அப்துல்லா தூங்குகிறான். முத்தஅஹிரன், தாமதமாக. ஃபில் ஹாதியத்தி அஷரத லைலன், இரவு 11 மணி அளவில் தாமதமாக அப்துல்லா வெள்ளிக்கிழமை நாளில் தூங்குகிறான். சரி, இதுல வந்திருக்கின்ற சொற்கள் அல்லது வாக்கியம், வசனங்கள் பெருசா கஷ்டமான ஒன்று இல்லை இல்லையா? இதை லேசி நீங்க கொஞ்சம் பாருங்க, டவுட் இருக்கிறான்னு பாருங்க. ரைட், பெரும்பாலும் டவுட் இருக்காது என்று நினைக்கிறேன். ரைட், பாருங்க பார்க்க. يستيقظ عبد الله يوم الجمعة مبكرا في 6 صباحا يتولى ثم يصلي الصبح ويقرأ القرآن الكريم. في الساعة التاسعة يتناول الفطور مع عائلته. بعد الفطور يقرأ عبد الله الصحف. وفي الظهر يذهب إلى الحمام ويغتسل بالماء والصابون، ثم يتوضأ ويذهب مع والده إلى المسجد لصلاة الجمعة. في المسجد يستمع إلى خطبتي الإمام ثم يصلي الجمعة. في العصر يزور عبد الله أصدقائه ويلعب معهم كرة السلة. بعد صلاة المغرب تجلس العائلة في الحديقة وتتناول بعض العصير والشاي. في المساء يراجع عبد الله دروسه ثم يشاهد التلفزيون. ينام عبد الله يوم الجمعة متأخرا في 11 ليلا. இது விளங்கினா? இந்த பாடம் விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, ஏதும் டவுட் இருக்கிற ஐடியால? ஓகே, ரைட், ஓகே, வெரி குட். சரி, அப்ப இந்த பாடத்தில் இருக்கிற பயிற்சிகள்ல முதலாவது பயிற்சியை நாங்க பார்க்கலாம். ஏன்னா பஅதல் ஃபதூர் யக்ரவு அப்துல்லா என்ன? الصحف. ஓகே, அல் மஜல்லாத் அண்ணா சஞ்சிகைகள், மஜல்லத்துன் மஜல்லாத், குத்துபண்டா புத்தகங்கள்னா கிதாபுன் குத்துபுன். ரைட். ரெண்டாவது யக்தசிலு அப்துல்லா லிஸலாத்தி ஜும்ஆ, ஜும்மா தொழுகைக்காக அப்துல்லாஹ் குளிக்கிறான். ரைட். யஸ்தேகிலு அப்துல்லா ஃபி 6 சபாஹன், அப்துல்லாஹ் காலை 6 மணி அளவில் தூங்கி எழும்புகிறார். யல்அபு அப்துல்லாஹ் மஅ அஸ்திகாஹி குரத அஸ்ஸல்லா. ரைட். அடுத்தது யுராஜி அப்துல்லா துருஸஹு. ஃபில் மசாஇ யுராஜி அப்துல்லா துருஸஹு. ரைட். ஓகே, அப்போ அது லேசான ஒரு பயிற்சி. இதை நீங்க செஞ்சு கொண்டு வாங்கலாம். இந்த பயிற்சியை அஜிப் பண்ணிக்கிற இல்லையா, அதை நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. அடுத்தது பார்ப்போம். சில் பைனல் கலிமாத்தில் முல்லாத்தா, எதிர்கருத்து சொற்களுக்கு இடையில் நீங்க கோட் அடிக்கணும். இப்போ கரீபுன் என்ன சொல் வரும்? பஈதுன். கரீபுன் கருத்து என்ன? கரீபுன்டா அருகில், பஈதுன்டா தூரத்தில். ஓகே, கரீபுன் பஈதுன். சரி. அத்தா, அதுக்கு அகத. ஓகே, அத்தாண்டா கொடுத்தான், அகத எடுத்தான். அத்தா கொடுத்தான், அகத எடுத்தான். ரைட். யனாமு ரைட். யனாமு தூங்குகிறான், யஸ்தைகிலு விழித்தெழுகிறான். ரைட். யல்ஹகு
يبقى யபிக்கி என்ன யபிக்கி பக்கா யபிக்கி சரியா யல்ஹகு சிரிக்கிறான் யபிக்கி அழுகிறான் ஓகே ததக்கர نسي நசிய ததக்கர என்ன கருத்து என்ன ததக்கர நினைவு கூறுகிறான் நசிய மறக்கிறான் நசியன்னா மறந்தான் ஓகே சரி இத பாருங்க ஹுவ யல்அபு மஅஹும் குரத ஸல்லா அப்படின்னா அன அந்த அப்ப லமீர் இருக்குது ரெண்டு இடங்கள்ல நாங்க மாத்தணும் ஒன்று ஹுவ ஆரம்பத்துல வர்றது அது நாங்க முன்ஃபசில் என்று சொல்றோம் இல்லையா லமீர் முன்ஃபசில் லமீர் முத்தசில் என்றெல்லாம் நாங்க பாடங்கள் படிச்சிருப்பீங்க நீங்க ரைட் அப்ப அன என்று மாத்துறது அதே போல மஅஹும் என்று வந்திருக்கிற இடத்துல அந்த வந்தா க என்று வரும் அப்ப மஅக என்று வரும் மஅஹும் என்ற இடத்துல மஅக என்று வரும் இப்ப காக்குமாக்கும் கீக்குமாக்குன்னா படிச்சிருக்கிறதானே ஹுவஹுமாஹும் ஹியஹுமாஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அனா நஹ்னு அதே மாதிரி க குமாக்கும் கி குமாக்குன்ன அவருக்கு எப்படி வரும் என்ன ஹு ஹு ஹுமா குமாக்கும் கீ குமாக்குன்னு யானா யானா மேல வர படற்கையில வர்றது நான் அந்த இடையில இருந்து சொன்னது மேல மேல ஹா ஹுமா ஹுன்ன வெரி குட் ஹு ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்ன க குமாக்கும் கி குமாக்குன்ன இ நா ரைட் ஓகே அப்ப அதை நீங்க படிச்சிருப்பீங்க அது வந்து இணைந்து வார உதாரணமாக கலமி கலமுக்க கலமுஹு கலமுஹா கலமுஹும் கலமுஹுன்ன கலமுக்குமா அப்படி வருது சரியா ரைட் ஓகே அதே போல ஹுவஹுமாஹும் ஹியஹுமாஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அனா நஹ்னு இந்த இடத்துல ஹுவ என்ற சொல்ல பதிலாக நாங்க அன என்ற சொல்ல பயன்படுத்தினால் எல் அபு என்பது ஒட்டோவாக மாறுது அல் அபு என்று மாறுது அப்ப அன அல் அபு ஹுவ எல் அபு அவன் விளையாடுகிறான் ஹுவ எல் அபு நான் விளையாடுகிறேன் அன அல் அபு மஅஹும் என்ற கருத்து அவர்களுடன் அந்த என்று தரப்பட்டிருக்கிறது எனவே மஅக என்று நாங்கள் மாற்றணும் அப்ப அன அல் அபு மஅக நான் உன்னுடன் விளையாடுகிறேன் குரத ஸல்லா கூடைப்பந்து அப்ப நான் உன்னுடன் கூடைப்பந்து விளையாடுகிறேன் இந்த பயிற்சியை பொறுத்த மட்டும் நீங்க ஒவ்வொருத்தரும் சுயமாக செய்யறது தான் நல்லது ரைட் அன்ட் வந்தா இந்த முலாரி மாறும் எல் அபு என்பது எப்படி அன என்று வந்ததால அல்ல அபுன்னு வருதோ அதே போலதான் அந்த என்ற சொல் வந்தால் தல் அபு அப்ப நீங்க அதை செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் சரியா அந்தி அண்டிக்குது ஹியா அண்டிக்குது நஹ்னு அண்டிக்குது ஹும் அண்டிக்குது அந்த அந்தி ஹுவா அதே போல அன அண்டிக்கிற இடத்துல எப்படி வரும் ரைட் உதாரணமாக அந்த தல்அபு மஇ குரத ஸல்லா வெரி குட் அந்த தல்அபு மஇ குரத ஸல்லா நீ என்னுடன் கூடைப்பந்து விளையாடுகிறார் அப்ப நீங்க பார்க்கலாம் அப்ப இங்கல மாறக்கொள்ள அதாவது ஆரம்பத்தில் இருக்கிற லமீர் பிரதி பேர் சொல் மாறக்கொள்ள அங்கால வந்திருக்கின்ற வினை சொல் என்ன செஞ்சிருக்குது மாறித்தான் வந்திருக்குது அதை கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் சரியா அப்ப நீங்க அதையும் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்கோ ரைட் அடுத்தது இதையும் செய்யலாம் ரத்திபில் கலிமாத்தில் ஆத்தியா இந்த பயிற்சியையும் கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் செய்யலாம் ஓகே இதையும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அப்ப நான் கிட்டத்தட்ட இப்போ மட்டும் நான் உங்களுக்கு 3 பயிற்சியா தந்தது ரைட் அப்ப அதனால கட்டாயமாக நீங்க செஞ்சு கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அடுத்த வகுப்பு பிரயோசனமாக இருக்கும் சில நேரம் நீங்க பிழையாக விட எழுதி கொண்டு வந்தால் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க செய்யாமல் வகுப்பு வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு வகுப்பு இன்ட்ரெஸ்டா இருக்காது ரைட் அதோட இன்னும் ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது இல்லையா ரைட் பாருங்க بعد صلاة المغرب تذهب العائلة إلى الحديقة மகரிபு தொழுகையின் பிறகு குடும்பம் தோட்டத்துக்கு செல்கிறது அப்ப மகரிப் என்றதுக்கு பதிலாக அல் அஸ்ர் என்று சொல்ல போடலாம் அதே போல அஹ்மத் இங்க அல் ஆயிலா
என்று சொல்லு பதிலாக அஹ்மத் என்று சொல்ல போடுறது. உதாரணமாக பஅத ஸலாத்தில் அஸ்ரி அஹ்மத் என்று சொல்ல போட்டால் தத்ஹபு என்று வரையலாது. பின்பாலதான் தத்ஹபு என்ற சொல். என்ன சொல்ல போடணும்? வினை சொல் يذهب வெரி குட். யذهபு அஹ்மத் இலல் ஹதீகா. ரைட். அதே போல பஅத ஸலாத்தில் அஸ்ர் யذهபு அஹ்மத் இலல் மல்அப். அந்த ஒழுங்குல நீங்க இன்ஷா அல்லாஹ் அங்கல பயிற்சி இருக்குது, நீங்க மாத்தின்னு வந்தா சரி. இஸ்மாயில், அஸ்ஸூக், அல்லுஹுர், ஃபாத்திமா, மக்தபா, அல் இஷா, அல் ஆயிலா, அல் ஹதீகா, அல் மக்ரிப் வந்து 9 வசனங்கள் இருக்குது. நீங்க ஒவ்வொன்றா மாற்றி கொண்டு போனா சரி. ஓகே ரைட். அப்போ நாங்கள் 2 பாடங்களை படித்தோம். 3வது பாடம் இதையும் நாங்கள் பார்த்துடுவோம். ஃபில் மദ്രസா அந்த கருத்து என்ன? பாடசாலை. பாடசாலை கீழ். ஃபில் மദ്രസா அந்த கருத்து பாடசாலை கீழ். ரைட். சொல்லலுமா உங்களுக்கு ஃபில் மദ്രസா பாடசாலை கீழ் என்ற இந்த பாடத்தை மொழிபெயர்த்து காட்டலுமா? சொல்லி காட்டலுமா? சொல்லவா? சொல்லுங்க பாக்க. மதா தஸ்ஹபு இலல் மദ്രസா ம், பாடசாலைக்கு நீ எப்பொழுது செல்கிறாய்? ம், அஸ்ஹபு ஃபிஸ் சாபிஅதி சபாஹன் ம், நான் காலை 7 மணியளவிலே செல்வேன். ம், வமதா தஊது இலல் பைத்தி ம், வீட்டுக்கு நீ எப்பொழுது திரும்புவாய்? ம், அஊது ஃபில் வாஹிததி லுஹரன் ம். லுஹர் 1 மணியளவிலே நான் திரும்புவேன். லுஹர் அல்ல மகன், மதியம். மதியம் 1 மணியளவிலே நான் திரும்புவேன். ம், மாதா ததுருசு ஃபில் மദ്രസதி பாடசாலையிலே நீ என்ன படிக்கிறாய்? அத்ருசுத்தீன் அல் இஸ்லாமிய வல் உலூம வல் ரியாலியா வத் தாரீக் வல் ஜுக்ராஃபியா. அத்ருசுத்தீன் அல் இஸ்லாமிய இஸ்லாம் மார்க்கத்தையும், வல் உலூம விஞ்ஞான பாடத்தையும், வல் ரியாலியா கணித பாடத்தையும், வத் தாரீக் ம். வரலாறு பாடத்தையும், வல் ஜுக்ராஃபியா ம், புவியியல் பாடத்தையும் நான் படிக்கிறேன். ம், கம் யௌமன் ததுருசு ஃபில் உஸ்பூஇ ம், ஒரு வாரத்திலே எத்தனை நாள் நீ படிக்கிறாய்? அத்ருசு ஃபில் உஸ்பூஇ சித்தத அய்யாமின் ம், ஒரு வாரத்திலே 6 நாட்கள் நான் படிக்கிறேன். வகம் ஹிஸ்ஸதன் ததுருசு ஃபில் யௌமி ம், ஒரு நாளிலே எத்தனை பாடவேளை நீ படிக்கிறாய்? ம். அத்ருசு ஃபில் யௌமி ஹம்ஸ ஹிஸ்ஸத்தின் ஒரு நாளிலே 5 பாடவேளை நான் படிக்கிறேன். ஓகே வெரி குட். சரி, இப்போ பாருங்க, இது உங்களுக்கு லேசிதானே. மதா தஸ்ஹபு இலல் மദ്രസா நீ எப்போது பாடசாலைக்கு செல்கிறாய்? அஸ்ஹபு ஃபிஸ் சாபிஅத்தி சபாஹன் நான் காலை 7 மணி அளவில் செல்கிறேன். வமதா தஊது இலல் பைத் தஊது ஆத ரஜஅ ரெண்டு சொல்லும் ஒன்றுதான். ரஜஅ என்றாலும் திரும்பினான், ஆத என்றாலும் திரும்பினான், மீண்டான். வமதா தஊது இலல் பைத் நீ எப்போது வீட்டுக்கு திரும்புகிறாய் அல்லது நீ எப்போது வீட்டுக்கு மீளுகிறாய்? அஊது ஃபில் வாஹிதத்தி லுஹுரன் நான் மதியம் 1 மணி அளவில் நான் திரும்புகிறேன், நான் மீளுகிறேன். ஓகே, அப்போ ஃபில் வாஹிதாண்டா 1 மணியை குறிக்கிறதா? ஃபில் வாஹிதா. மாதா ததுருசு ஃபில் மദ്രസா பாடசாலையில் நீ என்ன படிக்கிறாய்? அத்ருசுத்தீன் அல் இஸ்லாமி இஸ்லாம் மார்க்கத்தையும், வல் உலூம் விஞ்ஞானத்தையும், வல் ரியாதியாத் கணிதத்தையும், வத் தாரீக் வரலாற்றையும், வல் ஜுக்ராஃபியா புவியியல் பாடத்தையும் நான் கற்கிறேன். ரைட். கம் யோமன் ததுருசு ஃபில் உஸ்பூஇ கிழமையில, உஸ்பூஅன கிழமை தானே. கம் யௌமன் எத்தனை நாட்கள். கம் யௌமன் ததுருசு நீ எத்தனை நாட்கள் படிக்கிறாய்? ஃபில் உஸ்பூஇ கிழமையில். அதுருசு ஃபில் உஸ்பூஇ சித்தத அய்யாமின் கிழமையில நான் 6 நாட்கள் படிக்கிறேன். அதுருசு ஃபில் உஸ்பூஇ கிழமைக்கு நான் படிக்கிறேன். சித்தத அய்யாமின் 6 நாட்கள் படிக்கிறேன். வகம் ஹஸ்ஸதன் ததுருசு ஃபில் யௌம் ஒரு நாளில் நீ எத்தனை பாட வேலைகளை படிக்கிறாய்? கம் ஹிஸ்ஸா எத்தனை பாட வேலைகள், ததுருசு நீ படிக்கின்றாய், ஃபில் யௌம் ஒரு நாள்.
ஃபஅதுருஸு ஃபில் யௌம் 5 ஹிஸஸ். ஒரு நாளில் நான் 5 பாட வேலைகள் படிக்கிறேன். சரியா? அப்ப ஹிஸஸ் என்ற கருத்து என்ன? ஹிஸஸ் என்றா அந்த சப்ஜெக்ட் பீரியடுக்கு தான் சொல்றது ஹிஸஸ் என்று, பாட வேலைக்கு ஹிஸஸ். ஓகே, ரைட். அப்ப இதுல வந்திருக்கின்ற புதிய சொற்கள் என்று பார்க்கல, வாஹிதா. வாஹிதா என்ற கருத்து ஒரு மணியா? சரியா, வாஹிதா. அதே போல அத்தீன் அல் இஸ்லாமி, இஸ்லாம் மார்க்கம். வல் உலூம், அல் உலூம் என்றா சயின்ஸ், விஞ்ஞான பாடம். வரியாதியாத் என்றா கணித பாடம். வத்தாரீக், வரலாறு. தாரீக் என்பது வரலாறு குறிக்கும். வல் ஜுகுராஃபியா, ஜுகுராஃபியான கருத்து என்ன? புவியியல் பாடம். ஓகே, சரி, ரைட். ஓகே, அப்போ அதோட நாங்கள் அடுத்த சப்ஜெக்டு போகிறோம். இன்ஷால்லா இந்த பயிற்சி நீங்கள் கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்கல. சரியா, ரைட். ஓகே, அதோட இந்த பயிற்சியை செய்யுங்க. இந்த பயிற்சியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, பாருங்க. இப்போ அதுருசு ஃபில் உஸ்பூஇ சித்தத்தை ஐயாம், கிழமைக்கு நான் 6 நாட்கள் படிக்கிறேன் என்று இருக்குது. அப்போ பிரகட்டில் அக்ரவு என்ற சொல்லையும் கிதாபுன் என்ற சொல்லையும் தான் தந்திருக்கிறேன் இல்லையா? கிதாபன்னா புத்தகம், ஒரு புத்தகம். அப்போ அக்ரவு ஃபில் உஸ்பூஇ சித்தத்தை குத்துப், நான் கிழமைக்கு 6 புத்தகங்களை படிக்கிறேன், வாசிக்கிறேன். 6 புத்தகங்களை நான் வாசிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், கிதாப் என்ற சொல் வந்து பன்மையாக மாறிக்குது இல்லையா? குத்துப் என்று மாறிக்குது. ஏன் அப்படி மாறணும்? குத்துப் என்று ஏன் மாறணும்? சித்தா 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டும் இலக்கங்களோட குறிப்பிட்ட எண்ணிக்கையை நாங்கள் சொல்றதோட இலக்கத்தோட எண்ணப்படுகின்ற விடயம் எதுவோ அதையும் நாங்கள் சேர்த்து தான் சொல்றது இல்லையா? ரைட். அப்ப அக்ரவு ஃபில் உஸ்பூஇ, கிழமைக்கு நான் வாசிக்கிறேன். சித்தத்த குத்துப், 6 புத்தகங்களை நான் வாசிக்கிறேன். சரியா, 6 புத்தகங்களை நான் என்ன செய்கிறேன்? வாசிக்கிறேன். 6 புத்தகங்களை நான் வாசிக்கிறேன். அப்ப 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டில எண்ணப்படுகின்ற பொருளையும் நாங்க சேர்த்து நாங்க சொல்ல கொள்ள கட்டாயமாக கிதாப் என்ற சொல் கிதாப் என்ற சொல்லோட நான் கிதாப் எழுதுறதுல குத்துபண்டு தான் எழுதுறது, புத்தகங்கள் தான் எழுதுறத கொஞ்சம் தெரியுமா? ரைட், ஓகே, ரைட். பாருங்க, அப்ப 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்கள்ல வந்து உங்களுக்கு தெரியும் எண்ணப்படுகின்ற விடயம் அல்லது எண்ணப்படுகின்ற பொருள்ல இலக்கங்களோடு நாங்க சொல்லக்கொள்ள பன்மையாகத்தான் எழுதுறது. அப்ப சித்தத்த குத்துப் உதாரணமாக, சரியா? ஆனா 11 தொடக்கம் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய எந்த ஒரு எண்ணிக்கையிலையும் எண்ணப்படுகின்ற விடயத்தை அல்லது எண்ணப்படுகின்ற பொருளை ஒரு மேலதான் நாங்க சொல்றது. இப்ப 20 புத்தகங்கள் என்று சொன்னாலும் கிதாபன் தான் சொல்லும். வெரி குட். அப்ப 100 புத்தகம் என்று சொன்னாலும் மியத்து கிதாப், மியத்து கிதாப். ஒரு 100 புத்தகங்கள் தான் நாங்க மொழிபெயர்க்கிறோம். ஆனா ஒரு மேல தான் நாங்க சொல்லணும். ஆனா 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டும் அப்படி அல்ல, நாங்க பன்மைக்கு என்ன செய்யணும்? மாற்றணும்.
அப்ப அந்த அடிப்படையில் எனக்கு கிதாபண்டு தரப்பட்டிருக்குது. ஆனா நாங்க பன்மைக்கு மாத்தோம்ல குத்துபண்டு வரும். அப்ப தருஸ், கலம், சதீக், முதாரிஸ், ஹாதிம், முசாஃபிருன், யௌமுன், கிதாபுன். நான் நினைக்கிறேன் இந்த சொற்களுக்கான பன்மை சொல் உங்களுக்கு தெரியும். தருசண்டா தம்பி